தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நீட் விலக்கு உள்ளிட்ட சில தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் மதிமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டில் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் பெரும்பான்மையான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறினார். நீட் விலக்கு உள்ளிட்ட சில தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வெகு சிலர் விலகி போவார்கள், ஆனால் என் பயணம் நிற்காது. அது சலனமின்றி சஞ்சலமின்றி எந்த தடையையும் பொருட்படுத்தாது. நான் பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்ற கவிதையை போன்றதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது வாழ்க்கை. இந்த இயக்கம் செந்தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடிய, தியாகம் செய்த பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த மேடையிலே பலரும் விரிவாக எடுத்து சொன்னார்கள். சாதனைகளால் வர்ணிக்கப்பட வேண்டிய அந்த தியாக வரலாறு, நாசகார ஸ்டெர்லைட் தொழிற்சாலை கோவாவில் விரட்டப்பட்டு, குஜராத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு, மராட்டியத்திலே இடம்பெற்று, அங்கிருக்கின்ற அல்போன்சா மாம்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் சம்மட்டிகளோடும் கடப்பாறையோடும் சென்று 400 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை, அதனுடைய கட்டிடங்களை, எந்திரங்களை உடைத்து தூள் தூளாக்கி நொறுக்கினார்கள் என்ற போதும் மராட்டியத்தின் அன்றைய முதல்வர் பவார், சரத் பவார், காவல்துறையை அங்கு அனுப்பாமல் மறுநாளே கொடுத்த லைசன்ஸை வாபஸ் பெற்றுக் கொண்டார் என்பதனால் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து அன்றைய முதலமைச்சர் அண்ணா திமுகவினுடைய முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தூத்துக்குடியிலே அலைகடலோரத்திலே அந்த நச்சாலையை அமைத்ததை எதிர்த்து குரூஸ் பெர்னாந்து சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு எத்தனை உண்ணாவிரத போராட்டங்கள், எத்தனை மறியல் போராட்டங்கள், எத்தனை நடைபயணங்கள், அனைத்துக்கும் மேலாக உயர் நீதிமன்றத்திலே 7 மணி நேரம் கே வேணுகோபால் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் அந்த ஆலையின் சார்பாக 4 மணி நேரம் நான் நெடுநேரம் வாதங்களை எழுப்பிய போது நான் சுயநலத்துக்காக இந்த ஆலையை எதிர்க்கவில்லை, என் நேர்மைக்காக, என் நாணயத்துக்காக நான் அதை போராடுகிறேன் என்றவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி லிபரான் உடனே குறுக்கிட்டு, we know your honesty and sincerity.